வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் தான். நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம கௌதம் கொடுத்த பணம் வந்து ஒரு பெரிய திருட்டு பணம் அப்படிங்கிறது வந்து சூர்யாவுக்கு தெரியாததுனால சூர்யா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. வீட்டில் வந்து உடனே எல்லோரும் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து நிறைய திருட்டு பணம் தான் நகை எல்லாத்தையும் எடுத்து தான் வந்து இந்த கம்பெனி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னோடனே நம்ம தாத்தா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன சொல்கிறீங்க, யாரை பற்றி என்ன வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். சார், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் அதை விசாரிக்க தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். உங்கள் சைடில் தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் லாயரை வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மகா வந்து ரொம்பவே தவிச்சு போயிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா மகா வந்து இல்லை சார், அதெல்லாம் அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படிலாம் சொல்லி பேசுவோம். நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் வந்து ப்ரொசீஜர் படி தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் உங்கள் லாயரை கூட்டிகிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா கிட்ட நிறைய விசாரிக்கிறாங்க. எப்படி இந்த பணம் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு. அது வந்து எனக்கு முன்னாடி என் கிளைண்ட்டு வந்து அவுட்ஸ்டாண்டிங் வச்சுருந்தாரு, அதுதான் வந்து இந்த அமௌண்ட்டு, எனக்கு முன்னாடியே தம்பி பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா, இது எப்போத்துல இருந்த அவுட்ஸ்டாண்டிங், இது எப்போ ரெக்கவர் பண்ணிங்க, அப்புறம் எப்படி இது வந்து திருட்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பணத்தை அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ண வரைக்கும் வச்சுட்டு பேசும்போது, அது வந்து என்னோட நகை பணம் தான் சார், அதில் இருக்க சீரியல் நம்பர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படின்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரொம்ப குழம்பி போய் உட்காந்துட்ருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம மகா வந்து உள்ளே வராங்க. மகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சார் என்னோட ஹஸ்பண்டை வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுமாரி உள்ள விசாரணை போயிட்டுருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. மகா வந்து பார்த்தீங்கன்னா, சார் அவர் விசாரிக்காததில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே எனக்கு நான் தான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா போகிறாங்க முன்னாடி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், அந்த அமௌண்ட்டை நான் தான் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் சூர்யா கிட்டேயே, சூர்யாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றாங்க. நிஜமாவா? ஆமாம் சார், நீங்கள் வேணால் எங்கள் கம்பெனி சிசிடிவி கேமரா வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா வந்து எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்புறமா நீங்கள் தான் பண்ணீங்களா, சரி இருங்க நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க மகா வந்து வெளியில். அப்போ கரெக்டாக கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சூர்யாவுக்கு போட்ட ஸ்கெட்சில் நீயே வந்து ஏன் மகா மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து நம்ம மகாவை பற்றி ரொம்ப நக்கல் பண்ணுறாங்க. அப்போ தான் மகாவுக்கே தெரியும் இது எல்லாமே வந்து கௌதமோட பிளான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.